அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. நபிகள் நாயகம் வரலாற்று தொடரை பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போதுதான் மதீனா நகருக்கு வந்த நேரம். அங்கே பேரீச்சை மரங்கள் தான் பிரதான உற்பத்தியாக இருந்தது. அங்குள்ள மக்கள் மரங்களுக்கிடையே மகரந்த சேர்க்கை செய்வதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டனர். என்ன செய்கிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார்கள். இப்படி செய்வதுதான் வழக்கம் என்று அவர்களிடம் அம்மக்கள் எடுத்து கூறினார்கள். இதை செய்யாதிருந்தால் நன்றாக இருக்குமே என்று நபிகள் நாயகம் அவர்கள் கூறினார்கள். மக்களும் இவ்வாறு செய்வதை விட்டுவிட்டனர். அந்த வருடத்தின் மகசூல் குறைந்துவிட்டது. இது பற்றி நபிகள் நாயகத்திடம் அவர்கள் கூறினார்கள். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நானும் ஒரு மனிதன்தான். உங்கள் வணக்க வழிபாடுகள் குறித்து நான் உங்களுக்கு கட்டளையிட்டால் அதை பிடித்து கொள்ளுங்கள். எனது சொந்த அபிப்பிராயத்தின்படி ஏதேனும் கட்டளையிட்டால் நானும் மனிதன்தானே என்றார்கள். நூல் முஸ்லிம் 4357 4358. இறைவனின் தூதர் என்ற முறையில் வணக்க வழிபாடுகள் தக்கவை தகாதவை பற்றி கூறினால் அதை மட்டும் பின்பற்றுங்கள். மனிதன் என்ற முறையில் எனது அபிப்பிராயத்தை கூறினால் அது சரியாகவும் இருக்கலாம், தவறாகவும் போய்விடலாம். அதை பின்பற்ற வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை என்று பிரகடனம் செய்ததன் மூலம் தாம் எப்போதுமே மனிதர்தான், மனிதத்தன்மை அடியோடு நீக்கப்பட்ட தெய்வ பிறவி அல்ல என்பதை அழுத்தம் திருத்தமாக அறிவிக்கிறார்கள். மற்றொரு நிகழ்ச்சியை பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மணவிழாவுக்கு சென்றார்கள். அங்குள்ள சிறுமிகள் பாட்டு பாடிக்கொண்டிருந்தன. நபிகள் நாயகத்தை கண்டதும், நாளை நடப்பதை அறியும் நபி நம்மிடம் இருக்கிறார் என்று கூறினார்கள். இதை கேட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவ்வாறு கூறாதே, முன்னர் பாடியதை பாடு என்றார்கள். நூல் புகாரி 4001 5147. நாளை நடப்பதை மனிதன் எவ்வாறு அறிய முடியும்? கடவுள் மட்டும்தானே அறிவார். இந்த தன்மை தனக்கு உள்ளதாக இவர்கள் பாடுகிறார்களே என்பதற்காக தான் பாட்டை நிறுத்த செய்கிறார்கள். உங்களுக்கு எப்படி நாளை நடக்க உள்ளது தெரியாதோ அதுபோலவே எனக்கும் தெரியாது என்று இதன் மூலம் அறிவிக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இதன் தொடர்ச்சி அடுத்த தொடரில் பார்க்கலாம். ஜஸாக்கல்லாஹ் கைர்.